அனைவருக்கும் செய்தியாளர்களின் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம்னா, சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரும் ஸ்ரீ தரணி தண்டபாணி இன்டர்நேஷனல் சீனியர் செகண்டரி பள்ளியோட ஃபவுண்டரும் மற்றும் தீவனூர் கே தண்டபாணி சீனியர் செகண்டரி இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியோட ஃபவுண்டருமான கே தண்டபாணி ஐயா அவர்களை சந்திக்க போறோம். சார் வணக்கம். செய்தியாளர்கள் சார்பாக எங்க வணக்கத்தை தெரிவிச்சிருக்கோம். பிரைமரி அண்ட் செகண்டரி மேல்நிலை பள்ளி தனியார் பள்ளிகளோட சங்கங்களின் விழுப்புரம் மாவட்ட தலைவராக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த பொறுப்பு உங்களுக்கு வந்ததுல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல்ல இந்த பத்திரிகையினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியினுடைய பொதுச் செயலாளர் அன்பர் நந்தகுமார் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்கம் என்பது தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி சங்கம் என்பது முழுக்க அரசியல் கட்சி சார்பற்றது. முதலாவது அரசியல் கட்சி சார்பற்றது. இரண்டாவதாக ஜாதி, மத, இன, மொழி பேதம் கடந்து அனைத்து தனியார் பள்ளிகளையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக அமைகிறது. பொதுவாக சொல்ல போனால் இப்போ தமிழ்நாட்டில் 2 போர்டு இருக்குது. சிபிஎஸ்இ மத்திய போர்டு, அதாவது இந்த மெட்ரிக்கு சமச்சீர் கல்வியெல்லாம் அதாவது நம்ம ஸ்டேட் போர்டு. இந்த 2 பள்ளிகளையும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளியையும் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சமச்சீர் கல்வி மெட்ரிக்கு மற்றும் அனைத்து தனியார் கல்லூரிகளையும் ஒன்றிணைப்பதுதான் இந்த சங்கத்தினுடைய முக்கிய நோக்கம். இந்த சங்கம் குறைந்தது 40 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சங்கம் ரொம்ப செம்மையாக செயல்பட்டு எந்த விதமான அதாவது குற்றமும் இந்த சங்கத்தின் மேல் இதுவரை சாற்றப்படவில்லை. 40 வருடங்களாக இருந்து கொண்டு தனியார் பள்ளிகளுக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றது. தனியாருடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கிறது. வழக்குகள் நிறைய கோர்ட்டு, ஹைகோர்ட்டில் நடத்தியிருக்கிறது மற்றும் அங்கு கோர்ட் நடத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சங்கம் இருந்தால், அதாவது தனியார் பள்ளிகளும், அதாவது மத்திய மாநில தனியார் பள்ளிகள் தங்களுடைய உரிமைகளை நிலையாட்டவும் தங்களுடைய மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவு கொடுக்கவும் இது ஒரு ஏதுவாக இருக்கும். இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று கருதி இந்த தலைமையை நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால இந்த தலைமை என்பது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் அதாவது பள்ளிகளையும் நன்றாக உள்ள மெம்பர்களெல்லாம் கூப்பிட்டு பேசி இன்னும் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் இந்த அசோசியேஷன் அது கீழே கொண்டு ஒரு செம்மையான ஒரு நல்ல கல்வியை விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுக்க வேண்டும் என்பதுடைய ஆர்வம். இதுக்கும் அரசியலுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இது முழுக்க கல்வி சம்பந்தமானது. எனவே நான் இந்த தலைவர் பதவி ஏற்றுக்கொண்டு நந்தகுமாருக்கு உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளியினுடைய உரிமைக்காக பாடுபட என்றும் கடமைப்பட்டுள்ளேன். தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகள் சங்க தலைவராக இருக்கிற நீங்க, தனியார் பள்ளிகள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? அதுக்கு தீர்வுகள் என்ன? தனியார் பள்ளிகள் நிறைய இப்ப இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு, அதாவது செக்லிஸ்ட் பிரகாரம் அவன் டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்கணும், 2வது என்ஓசி வாங்கணும், 2வது ரெகக்னேஷன் வாங்கணும், 2வது பள்ளி கட்டடங்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும். இவைகளெல்லாம் தனியார் பள்ளிகள் கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரியான அதாவது நல்ல பிளே கிரவுண்ட் இருக்கு. ஏன்னா மாணவர்களுடைய இப்பொழுது ஆராய்ச்சி பிரகாரம் மாணவர்களுடைய அதாவது கல்வியில 50% விளையாட்டும் 50% படிப்பு இருக்கணும். இது மாதிரி கவர் பண்ணக்கூடிய எல்லா பள்ளிகளும் நன்றான ஒரு விளையாட்டு அரங்கை வைத்துக் கொள்ளணும் என்பது என்னுடைய நோக்கம். சொத்து வரி பள்ளிகளுக்கு நிச்சயமாக ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். ஏன்னா பள்ளிகள் ஒரு கமர்ஷியல் கிடையாது, ஒரு ரெசிடென்சியலும் கிடையாது. பள்ளிகள் முழுக்க ஒரு ட்ரஸ்டினுடைய கீழே இயங்கக்கூடிய மக்களுடைய காமன் பெனிஃபிட்ஸ், அதாவது மக்களுடைய படிப்பு, ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு முக்கியமானது அறிவும் ஆரோக்கியமும். அந்த அறிவை வளர்க்கக்கூடிய இடம் தான் கல்வி. ஏன்னா கல்வி ஒரு முழு நேர வேலை கிடையாது. அதாவது கல்வி அந்த பள்ளி பாடத்திட்டங்கள் அந்த குறிப்பிட்ட அரசு நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டத்தில் தானே பள்ளிகள் நடத்த முடியும். ஆனால் இது மாதிரி வரி விதிப்பது சட்டத்திற்கும் இந்திய அரசியலமைப்புக்கும் முரணானது. எனவே இது முற்றுமாக அகற்றப்பட வேண்டும்.
இதை பற்றி இப்பொழுது சென்னை டெல்லியிலே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இப்பொழுது நிலுவையில் உள்ளது. அதனுடைய தீர்ப்பு வந்த பிறகு இதை பற்றி கனம் கோட்டா அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை பற்றி பின்பற்றப்படும். அரசியல் கட்சிகளோட மொழிக் கொள்கை மாணவர்களின் கல்வியை பாதிக்குமா? தனியார் பள்ளிகள், குறிப்பா இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் மாணவர்களுக்கு கற்பித்தலில் சிரமத்தை கொடுக்குமா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மொழின்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாணவனும் இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய்மொழியில் தான் கற்றுக்கிறாங்க. இப்போ ஜப்பான், சைனா எல்லா இடத்தும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய்மொழியில் கற்றுக்கலாம். அவங்க டெக்னாலஜி அண்ட் அறிவியல் வளர்ச்சியில் அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் முதன்மையாக இருக்கிறாங்க மாணவர்கள். எனவே முதல்ல தாய்மொழியில் அவங்க கற்றுக்கணும். மற்ற மொழிகளை அவங்க கற்றுக்கொள்வது, அதாவது நம்ம ஒரு இந்தியாவில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதாவது மக்களாட்சி உள்ள ஒரு நாடு. இங்கே அவங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் அவங்க கற்றுக்கலாம். இது அவங்களுடைய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்டு. இதை எந்த அரசும் தடுக்க முடியாது, தடுக்கக்கூடிய வலிமையும் கிடையாது. ஏன்னா அரசியல் சட்டம் ஸ்ட்ராங்காக இருப்பதால் எந்த அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. நாங்க கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளும் சட்டப்படியும் அதனுடைய நிலைத்து நிற்க தகுந்தமான ஒரு கேள்விகள் தான். எனவே இதுவான நல்ல கேள்விகளை, சட்டப்பூர்வமான கேள்விகளை கேட்டதற்கு என் நன்றியை பலமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.